நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கறந்த பால் மடி புகாது, கருவாடு மீனாகாது. இப்படி இரண்டு விதமாக சொல்வார்கள். அந்த வகையில் தான் ஒரு ஆரிய பாப்பாத்தியை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக உட்கார வைத்த அழகு பார்த்து, முதலமைச்சராக உட்கார வைத்த அழகு பார்த்து எம்என் நடராஜன் அவர்களும் அம்மையார் சசிகலா அவர்களும் பல்வேறு வேலைகளை தியாகங்களை செய்தார்கள். சொத்து சேர்த்துருக்காங்க, பணம் வாங்கியிருக்காங்க, சொத்து சேர்த்துருக்காங்க, அதெல்லாம் விட்டுருங்க. எந்த அரசியல்வாதி இன்றைக்கி சொத்து இல்லாமல் இருக்காங்க? ஒரு ஒன்றிய செயலர் கொண்டு எடுத்துங்க. எவன் வறுமையில் இருக்கான், எவன் கஷ்டத்தில் இருக்கான்னு பார்த்து பவர் எழுதி வாங்கி அவனை ஏமாற்றி பிடுங்கி திங்கிற காலம் திருச்சி மாவட்டத்தில் பல ஒன்றிய செயலர் செய்கிறாங்க. மணிகண்டத்துலேருந்து, மண்ணச்சலூர்லேருந்து, லால்குடியிலேருந்து இப்படிலாம் பல்வேறு சம்பவங்கள் நடக்குது. சொத்துக்கு ஆசைப்படாதவங்க யார் இருக்காங்க? அபகரிக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இவங்க அபகரிக்கலை. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் அரசியல் காலகட்டத்தில் இருந்த பொழுது, உச்சத்தில் இருந்த பொழுது, இன்னைக்கு புரட்சி தலைவின்னு நம்ம சொல்கிறோமே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், 1 கோடி ரூபாய் எனக்கு பணம் கொடுங்க, நான் அரசியலை விட்டே ஒதுங்கிடுறேன், எம்ஜிஆரோட அரசியலுக்கு நான் இடையூறாக வரல, நான் பெங்களூர் பக்கம் ஓடி போயிடுறேன், பெங்களூரில் போய் நான் பாட்டுக்கு இருந்துக்கிறேன், என் குடும்பத்தோடு இருந்துக்கிறேன் அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க. அப்போ ஆர்.எம். வீரப்பன் சரி 1 கோடி ரூபா தானே பணம்னு கொடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி சசிகலாவும் இன்றைக்கி அவங்கள உச்சத்துக்கு கொண்டு வந்திருக்க முடியாது. அவங்களும் இன்றைக்கி 30 ஆண்டு காலமாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூட இருந்து எம்என் நடராஜன் கணவரை விட்டுட்டு பிரிஞ்சு போய் இந்த அளவுக்கு தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கெல்லாம் சொத்து சேர்த்து கொடுத்தா அந்த சொந்த பந்தங்கள்லாம் ஏமாற்றி முதுகில் குத்தக்கூடிய நிலைமையும் வந்திருக்காது. டிடிவி தினகரன் முதல்ல குத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அமமுகங்கிற கட்சியும் தொடங்கியிருக்க வேண்டியதில்லை, அவருக்கு இந்த திருச்சி ரெங்கராஜ் ஆகிய நானும் பேரவை தொடங்கியிருக்க வேண்டியதில்லை, நானும் வீணாக போயிருக்க வேண்டியதில்லை. என் சொந்த பொழப்பை பார்த்துட்டு, விவசாயத்தை பார்த்துட்டு, பத்திரிகையை பார்த்துட்டு நான் பாட்டுக்கு வந்திருப்பேன். அப்போ இது ஒட்டுமொத்த எல்லா அரசியல் திருப்பு முனைக்கும் யார் காரணம்னா ஆர்.எம். வீரப்பன் என்ற ஒரு நாசக்காரன். என்ன அவர் கேபி முனுசாமி இப்போ எப்படி துரோகம் பண்ணுறாரோ அப்படி செய்யக்கூடிய ஒரு அரசியல்வாதி என்று பரவலாக மூத்த அதிமுகன்னு சொல்லுகிறார். அப்போ ஜெயலலிதா அவர்கள் 1 கோடி ரூபா பணம் கொடுங்க, நான் அரசியலை விட்டே ஒதுங்கி போயிடுறேங்கும் போது அவர் ஒத்துக்கலை. எதுக்கு அவருக்கு போய் கடுமையாக எப்படி ஒரு டான்ஸுக்காரி அப்படிலாம் கூட பேசியிருக்காங்க, ஒரு நடனக்காரி, அந்த அளவுக்குலாம் இழிவாக பேசிய காலம்லாம் உண்டு. அப்படி பணம் கொடுத்துருந்தா அவங்க அப்பயே போயிருப்பாங்க. பணம் கொடுக்காம முன்னால் முடிஞ்சால் பார்த்துக்கன்னு சொன்னதுனால ஜெயலலிதா அவர்களை எம்என் நடராஜன் அவர்களும் சசிகலா அவர்களும் அவர்கள் அரசியலில் இந்த பக்குவ நிலையை கொண்டு ஒரு 3-4 முறை முதலமைச்சராக கொண்டு இந்த அளவுக்கு அழகு பார்த்து பல பணக்காரர்களை, அதாவது ஆரிய பாப்பாத்தி என்ற ஒரு பெண் பொதுச்செயலாளராக இருக்காங்க, முதலமைச்சராக இருக்காங்க. அவங்கள்ட்ட இந்து சார்ந்த இந்த தமிழ் சாதியை சார்ந்தவர்களை பல அமைச்சர்களை உருவாக்குவதற்கு எம்என் நடராஜன் அவர்களும் அம்மையார் சசிகலா அவர்கள் தான் காரணம். இதே அம்மையார் சசிகலா அவர்களிடத்தில் ஒரு முக்குளத்தூர் பெண்ணை சார்ந்த ஒரு தமிழ் பெண்ணை அல்லாத வேறு யாராவது ஒரு தெலுங்குற மலையாளியோ இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? திராவிட முன்னேற்ற காலத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எத்தனை பேர் தமிழர் இருக்காங்க? பெரும்பாலானவர்கள் தெலுங்கை சார்ந்தவர்களான தெலுங்கா வம்சாவளியை சேர்ந்தவர்கள் தான் அமைச்சர்களாக இருக்காங்க. இப்போ திருச்சியில் அமைச்சராக இருக்கார் கே.என். நேரு அவர்கள், அவர் அவருடைய பாரம்பரியம் என்ன, ஏவாவேலு பாரம்பரியம் என்ன, எல்லாம் தெலுங்கு வம்சாவளியை சேர்ந்தவர்கள். ஆக எல்லோருமே பெரும்பாலானவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தெலுங்கு வம்சாவளியை சார்ந்தவர்கள் தான் அமைச்சர்களாக இருக்காங்க. திருச்சி மாவட்டத்தில் பெரும்பாலும் ரெட்டியார்கள் தான் சேர்மனாக இருக்காங்க, ஒன்றிய சேர்மனாக. அதனால தான் நம்ம சொல்கிறோம், இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு திராவிட கட்சியில் ஒரு தமிழர் ஆதிக்கம் செலுத்தி இந்த கட்சியை வலிமைப்படுத்தி செல்வதில் பாஜகவுக்கு உடன்பாடு இல்லை. இந்த சித்து வேலைகள் எல்லாம் செய்து எல்லாத்தையும் பிரித்து விட்டு வேலை பார்த்தது பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு பாப்பார கட்சி அப்படின்னு எல்லாருமே பரவலாக சொல்கிறாங்க. நான் சொல்லலாம், பரவாயில்ல, எல்லாருமே சொல்கிறாங்க. அதாவது ஜானகிக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றினார் அம்மையார் சசிகலா அவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னுன்னா கட்சி பிரியக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது. கட்சி பிரிஞ்சு போச்சு, ஜேஎனி, ஜானி, சேவலு, புறான்னு பிரிஞ்சு போச்சு. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழிய போகிறது என்று அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டது. தான் கணவர் தொடங்கிய கட்சி இது அழிந்து போகக்கூடாதுன்னு சொல்லி அம்மையார் சசிகலா அவர்களை அழைத்து 2 மணி நேரம் பேசி, இங்கே பாரு எம்ஜிஆர் உன்னை பற்றி ரொம்ப நிறைய சொல்லியிருக்காரு. யார்? அம்மையார் சசிகலா கிட்ட ஜானகி அம்மா சொல்கிறாங்க, உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க, ரொம்ப விசுவாசமான பாப்பா அந்த தங்கச்சின்னு சொல்லி உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. ஆகையினால எந்த சூழ்நிலையிலையும் இந்த ஜேஎனி ஜானின்னு பிரிஞ்சதுக்குள்ள சேவல் புறா, இந்த ரெட்டைப்புறான்னு சேவல் ரெட்டைப்புறான்னு பிரிஞ்சு பல்வேறு அரசியல் பண்ண இவங்களெல்லாம் பிரித்து வைக்காமல் எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சி அரசியல் பண்ணணும்னு சத்தியம் வாங்கிக்கிட்டாங்க. அந்த சத்தியத்தை காப்பாற்றி எல்லோரையும் ஒன்றாக இணைத்து சேவல் இரட்டைப்புறான்னு பிரிவு அரசியல் பேசி இழிவாக அரசியல் பேசுகிற எல்லாத்தையுமே ஒன்றாக இணைத்து அம்மையார் ஜானகிக்கு ஆதரவாக இருந்த எம்ஜிஆர் கொண்டு கேபி முனுசாமி கொண்டு எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சு அரசியல் பண்ணி இந்த கட்சியை அழிய விடாமல் பார்த்து கொண்டார்.
இவர் ஜெயிலுக்கு போகும்போது எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு முதலமைச்சராக்கி விட்டு போகிறாங்கன்னா எந்த அளவுக்கு மன வலிமையோடு இருந்திருப்பாங்க பார்த்துங்க. அந்த ஆளுமை அவங்கள்ட்ட இருக்குது. கணவர் இறந்தபோது கூட ஒரு சொட்டு கண்ணீர் விடலை. அது வந்து கல் மனசெல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு மனசில் வலிகள் நிறைந்திருக்கிறது. இத்தனை துரோகங்கள், சொந்தக்காரங்களாம் எல்லாம் அழுகுறான், சொத்துக்காக வேண்டி அழுகுறான், சொத்தை மீட்கணுங்கிறதுக்காண்டி அழுகுறான். அம்மையார் சசிகலா வந்து ஜெயிலேருந்து வர்றாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாமே இப்போ சொத்தை பிரித்து கொடுங்கன்னு கேட்குறாங்க. இந்த கட்சி இப்படி ஆயிடுச்சு, இந்த கட்சியை நம்ம உருவாக்கணுமே, இந்த கட்சியில் நீங்கள் பொதுச்செயலாளர் ஆகணுமே அவங்க சொந்த பந்தம் நினைக்கல. இதையெல்லாம் உணர்ந்து கொண்டாவது எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணணும், அம்மையார் சசிகலா அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைச்சிக்கணும். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மூலமாக இத்தனை பதவிகள் எல்லாம் பெற்றார்கள் என்ன கிடையாது. சசிகலா அவர்கள் மூலமாக இத்தனை பதவிகள் எல்லாம் பெற்றார்கள். பதவிகளை பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட என்கிட்டலாம் பல சட்டமன்ற உறுப்பினர் பேசுவாங்க, என்ன நீங்கள் சின்னம்மாவுக்கு ஆதரவாக எழுதுறீங்கன்னு சொல்லி உதயகுமார்லாம் என்கிட்ட கேட்பார். சின்னம்மன் தான் சொல்லுவார், இன்றைக்கும் சசிகலான்னு சொல்ல மாட்டார். சின்னம்மாவுக்கு ஆதரவாக பேசுகிற நீங்கள் எப்படி என்கிட்ட வந்து நிற்கிறீங்க, நாங்கள் செய்தியை போட்டோம் கொண்டு வந்து கொடுத்தாங்க, உங்களை பற்றி செய்தி போட்டிருக்கோம் அப்படிமே சின்னம்மான்னு தான் சொல்லுவாங்க. ஆக சின்னம்மான்னு உதட்டளவில் இருக்குது, உள்ளத்தில் இல்லையே. எடப்பாடி பழனிசாமிக்காவது உள்ளத்திலிருந்து வந்துருச்சு, தவழ்ந்து அதாவது நான் என்னுடைய தனிப்பட்ட முயற்சியால் நான் பதவி வாங்கினேன்னு சொன்னவர் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாரு, தவழ்ந்து உள்ளத்தில் ஒரு வார்த்தை இருக்கும், மூளையில் அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் அந்த வார்த்தை விழுந்து டமக்குன்னு விழுந்துடும். புரியுதுல உங்களுக்கு? அதுபோலத்தான் தவழ்ந்துன்னு வந்து இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறான். பெரிய ஞானோயுத மாதிரி பெரிய ஞானி போல முற்றுப்புள்ளி வைக்கிறான். சரி, இந்த அளவுக்கு கட்சியை வந்து கட்சியை ஆட்டையை போட்டு அமுக்கி துரோகம் பண்ணி இந்த அளவுக்கு எல்லாம் பண்ணீங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து அன்வர் ராஜாவை நீக்கும் போது ஓ பன்னீர்செல்வம் கையெழுத்து போட்டார், புகழேந்தி நீக்கும் போது கையெழுத்து போட்டார், கேசி பழனிசாமி நீக்கும் போது கையெழுத்து போட்டார். ஓபிஎஸ் என்ன யோக்கியமான அரசியல்வாதி என்ன கிடையாது, அவரும் துரோகம் பண்ணியிருக்காரு. இங்கே அரசியலில் துரோகத்தை தவிர தமிழ்நாட்டில் இப்படி ஒரு துரோகமான ஒரு அரசியல் நிலைப்பாடுகள் நம்ம உலகத்திலே பார்த்துருக்க முடியாது. இந்தியாவில் என்ன, உலகத்திலே தமிழ்நாட்டு போல் அரசியல் போட ஒரு இழிவான அரசியல் வந்து நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அதனால தான் அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு, அரசியல் மிகப்பெரிய சாக்கடை, அரசியல் மிகப்பெரிய சாக்கடை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொத்து குவிப்போல தோராயமாக 1250 வாய்தா வாங்கியிருக்காங்க. அப்போ ஒரு ஆரிய பாப்பாத்தி என்ற ஒரு அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளராக இருந்த பொழுது இத்தனை வாய்தா வாங்கிய நீங்கள், இத்தனை வாய்தாவுக்கு நீங்கள் சம்மதம் கொடுத்த இந்த நீதிமன்றங்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பின்னர் முதலமைச்சராக அம்மையார் சசிகலா அவர்களை நியமிக்கப்பட்ட நிலைமையில் ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு வராமல் டெல்லி மற்ற மாநிலங்களுக்கு சுற்றி ரவுண்டில் வர்றீங்கன்னா என்ன கொழுப்பு. அப்போ ஒரு தமிழச்சி, ஒரு பச்சை தமிழச்சி, ஒரு ஆளுமையுள்ளவர் இந்த கட்சியை பயன்படுத்தினார்னா நம்ம இங்கே பாஜக கால் ஊன்ற முடியாது என்ற ஒரு ஐயப்பாட்டில் அந்த முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்டாரே. ஆனால் ஜெயிலில் வந்து சலுகைகளை பெற்று விடுவார், நன்னடத்தின் அடிப்படையில் ஒரு 2 ஆண்டு காலத்தில் வந்து விடுவார். ஒரு முதலமைச்சராக இருந்தவங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் முதலமைச்சராக பதவியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை வரும். அப்போ இந்த தமிழ்நாட்டை 4 துண்டாக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி போட்ட திட்டம் தானே, அந்த திட்டத்திற்கு இழிவான திட்டத்துக்கு துணை போனவர்கள் தானே இந்த எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன். இப்படி இந்த திட்டங்களுக்கெல்லாம் பழி போய் இந்த நாட்டை சுடுகாடாக்கி கொண்டிருக்கிறீர்களே. இந்த நாடு பேரிடர் மேலாண்மை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மழை பெஞ்சிருக்கு, பேரிடர்னு அறிவிக்கிறதுக்கு உங்களுக்கு மத்திய அரசுக்கு துணிச்சல் இல்லை. 400 கோடி கட்டா 300 கோடி கொடுக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிட்டு பாஜகவோடு நடித்து கொண்டிருக்கிறது. இந்த நடிப்பு அரசியலுக்கு மத்தியில் இந்த தமிழர்கள் எப்படியான முடிவு எடுக்க போகிறார்கள்? ஒரு விஷயங்களை முடிவு பண்ணிக்கங்க. தேமுதிக வச்சு அரசியல் பண்ணலாம்னு பாஜக நினைத்து கொண்டு இருக்கிறது. ஓபிஎஸ் டிடிவியை வச்சு நம்ம அரசியல் பண்ணலாம், முக்குளத்தூர் ஓட்டை வாங்கிக்கலாம்னு பாஜக திட்டமிடுது. ஒருபோதும் அந்த திட்டங்கள் பலிக்காது. முக்குளத்தூர் இன மக்களுக்கு நன்றாக தெரியும், அம்மையார் சசிகலா அவர்களை இந்த அளவுக்கு அரசியலில் நிராகரித்து வைத்ததற்கான காரணம் பாஜகவினுடைய சதிவேலை இருக்கிறது என்பதற்காக பாஜகவிற்கு முக்குளத்தூர் இன சார்ந்த ஓட்டுகள் கண்டிப்பாக கிடைக்காது. அப்படி முக்குளத்தூர் இன மக்களுடைய ஓட்டுகள் கிடைக்கணும்னா அம்மையார் சசிகலா அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள கொண்டு வர வேண்டியது பாஜகவினுடைய ஒரு செயல்பாடாக இருக்க வேண்டும். அப்படி அந்த செயல்பாடுகளை செய்யவில்லை என்று சொன்னால் பாஜக எக்காலத்திலும் தமிழ்நாட்டிலே கால் ஊன்ற முடியாது. அண்ணாமலை சுற்றி தான் பார்க்குறாரு. என்ன பண்ண முடியுது உங்களுக்கெல்லாம்? 4-5% ஓட்டுக்கு மேலே வாங்க முடியுமா? தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், துணிச்சல் இருந்தால் இந்த பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிடுமா? அமமுக, டிடிவி, தேமுதிக, பாமக எல்லா கட்சியும் விட்டுட்டு நீங்கள் தனித்து போட்டிடுங்க. எத்தனை சதவீத ஓட்டு வாங்க முடியும்? இதே உங்கள் கட்சியில் பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் எத்தனை பேர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள கூட்டணியாக இருந்து சம்பாதிச்சுட்டு இருக்காங்க தெரியுமா? ஆகையினால பாரதிய ஜனதா கட்சி ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அண்ணாமலையாக இருக்கட்டும், பாஜகவினுடைய மாநில பொதுச்செயலாளர், நான் பெரிதும் மதிக்கக்கூடிய மாநில பொதுச்செயலாளர் ராமசீனிவாசனாக இருக்கட்டும், ஒரு விஷயத்தை சொல்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் பெரும்பான்மை நிலையில் இருக்கக்கூடிய
சாதி என்பதை தாண்டி ஆளும் நிலையிலே அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்திய இராணுவ படைக்கே பல வீரர்களை அனுப்பி சுபாஷ் சந்திர போஸிடம் நல்ல பெயர் வாங்கிய அதே சுபாஷ் சந்திர போஸ் நான் பிறந்தால் அடுத்த முறை நான் தமிழனாக பிறக்க வேண்டும், தமிழ்நாட்டிலே பிறக்க வேண்டும், ஒரு தமிழ் குடியிலே பிறக்க வேண்டும் என்று சுபாஷ் சந்திர போஸ் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த தமிழ்நாட்டினுடைய ஆளுமை அவருக்கு தெரிந்திருக்கிறது. ஆளுமை உள்ளவர்கள் இராணுவத்திற்கு வந்தார்கள். அதை வைத்து தான் இந்த அளவுக்கு நம்ம ஒரு நல்ல பேர் வாங்கணும். இந்த வெள்ளைக்காரனை ஓட விட்டது இந்த தமிழ்நாட்டுடைய வீர பரம்பரை, இந்த வீரப்படை பசுமன் முத்துராமலிங்க தேவர் அனுப்பிய வீரப்படை என்பதை உணர்ந்துதான் பசுமன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சொல்றாங்க, நான் அடுத்த முறை பிறக்கும் ஆயின், அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும் ஆயின் நான் தமிழனாக பிறக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட தமிழ் குடி சாதியை சார்ந்த அம்மையார் சசிகலா அவர்களை இந்த அளவுக்கு அரசியல் இருந்து ஓரங்கட்டி வைப்பதற்குண்டான காரணம் என்ன? தமிழ்நாட்டில் நீங்கள் பாஜக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் கூட்டணி ஆட்சி 2.5 ஆண்டுன்னு ஒரு ஒப்பந்தம் போட்டுவிட்டு ஆட்சி அதிகாரத்துக்குள்ள வாங்க, அம்மையார் சசிகலா அவர்களை கட்சிக்குள்ள கொண்டு வாங்க. இல்லைன்னா இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒருபோதும் இந்த தமிழ்நாட்டில் ஒரு விடிவு காலமும் பிறக்க போறதில்லை. பாஜகவும் நீங்கள் வந்து தேமுதிக கையில் எடுத்து அமமுக கையில் எடுத்துக்கிட்டு ஓபிஎஸ் கையில் எடுத்துக்கிட்டுலாம் இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. ஓபிஎஸ்க்கோ டிடிவிக்கோ மக்கள் செல்வாக்கெல்லாம் பெரிய அளவுக்கு கிடையாது. இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமமுக என்ற கட்சி பெரிய அளவுக்கு இல்லை. தேனி மாவட்டத்தில் வேணா இருக்குன்னு சொல்லலாம். என்ன காரணமாக தேனி மாவட்டத்தில் போட்டுவிட போகிறாரு அல்லது சிவகங்கையில் போட்டுவிட போகிறாரு. அங்கே வந்து கொஞ்சம் பணத்தை இருக்குவார், நம்மளும் பணத்தை பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்கும். எல்லாருமே வாழ்வாதாரத்தை நோக்கி தான் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். முன்னாடி தேர்தலில் 2019 2021 காலகட்டங்களில் இதே டிடிவி விவேக் ஜெயராமன் மூலயமா 1500 கோடி ரூபா வாங்கி அதை வாங்கி 300 கோடி செலவு பண்ணிட்டு 1500 கோடி ரூபா 200 கோடி ரூபா ஜனார்த்தனன் எடுத்துகிட்டு மீதி 1000 கோடி ரூபா டிடிவி தினகரன் எடுத்துக்கிட்டார். அந்த பணத்தை வந்து என்ன அப்படிலாம் எல்லாருமே பணத்தை ஆட்டையை போட்டாங்களே. மனோகரன் 50 கோடி எடுத்துக்கிட்டாரு, ரங்கசாமி 20 கோடி எடுத்துக்கிட்டாரு, சேலஞ்சாதுரை 10 கோடி எடுத்துக்கிட்டாரு, சீனிவாசன் 20 கோடி எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு கேட்கும்போது டிடிவி தினகரன் சொல்லுகிறார், இது வந்து எப்படியே வந்த பணம் எப்படியே போயிட்டு போகுது, இவர் வீட்டு காசு கிடையாது. ஆகையினால எல்லா துரோகங்களையும் சந்தித்து வந்த அம்மையார் சசிகலா அவர்கள் இன்றைக்கு மனம் வெதிப்பி போயெல்லாம் இல்லை, உள்ள வலிமை எந்த அளவுக்கு வலிமை இருக்கிறது. அவர் நிச்சயமாக அவர் இருக்கிற காலகட்டத்தில் நிச்சயமாக அம்மையார் சசிகலா அவர்களிடத்தில் இந்த கட்சி வந்தாக வேண்டும். ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த பாஜக வந்து இப்படி நீங்கள் இந்த வேலைகளை செய்வதற்கு, இந்த அரசியல் செய்வதற்கு இங்கே தமிழ்நாட்டில் வேலை கிடையாது. நீங்கள் வந்து அமமுக வந்து உங்கள் கையில் எடுத்துக்கிட்டு, ஓபிஎஸ் உங்கள் கையில் எடுத்துக்கிட்டு, தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இருக்கும்பொழுதே இந்த மக்கள் வந்து நினச்சி பார்க்க முடியல. இறந்த பிறகுலாம் செத்தாருக்கு நாமளும் நாம் செத்தால் பிறர் எழுவா, இதுதான் வாழ்க்கை முறை. 15ஆவது நாள்லேயே முடிஞ்சு போயிடும், எல்லா விஷயமும் மறந்துடுவாங்க. அதனால் பால் தெளிச்சு விட்டால் வேலை முடிஞ்சு போவோம். இங்கே யாரும் நினைவில் வைத்துக்கொண்டு அப்படியே ஒரு 10-15% ஆமாம் தேமுதிகவுக்கு ஓட்டு விழுவுங்கிறதெல்லாம் அது சாத்தியமில்லை. ஒரு அனுதாபம் இருக்கும், நல்ல மனுஷன் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இந்த பாரதிய ஜனதா கட்சி இப்படி எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், டிடிவி என்று பிளவுபடுத்தி, அம்மையார் சசிகலா என்று பிளவுபடுத்தி அரசியல் செய்து இந்த நாட்டுக்குள்ளே நாசக்கார வேலையை செய்வதோட நல்ல வேலையை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அம்மையார் சசிகலா அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக கொண்டு வந்து 40 தொகுதியில் 10 சீட்டு பாஜக எடுத்துக்கிட்டாலும் 10 சீட்டில் 7 சீட்டையும் வெற்றி பெற வைப்பதற்கான வாய்ப்பு ஒரு 8 சீட்டாக குறைஞ்சபட்சம் அம்மையார் சசிகலா அவர்களால் வெற்றி பெற வைக்க முடியும். ஓபிஎஸ் ஆலையோ டிடிவி ஆலையோ தாமரை சின்னத்திற்கு ஓட்டு போடுங்கள் என்று இவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு மூலமாக ஒரு 2 நாடாளுமன்ற தொகுதியில் இவர்களால் வெற்றி பெற வைக்க முடியுமா? பாஜகவினுடைய தனிப்பட்ட செல்வாக்கிலேயே ஏதோ கோயம்புத்தூர்லேயோ கன்னியாகுமரியிலேயோ ஏதோ 2 சீட்டு பிடிக்கலாமே ஒழிய ஓபிஎஸ்ஆல் டிடிவி தினகரனால் தனிப்பட்ட முறையில் இவங்க வந்து ஒரு ராமநாட்டிலேயோ திருச்சியிலேயோ வந்து நீங்கள் வந்து பாஜகவை ஜெயிக்க வைக்க முடியுமா? சாத்தியமா? இது சத்தியமாக சாத்தியமில்லை, அது ஒருபோதும் நடக்காது. இதனை அண்ணாமலை புரிந்து கொண்ட வேண்டும். மாநில தலைவர் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ராமசீனிவாசன், பாஜகவில் இருக்கிற ராமசீனிவாசன் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதனை உணர்ந்து கொண்டு அம்மையார் சசிகலா அவர்களிடத்தில் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு நீங்கள் 2 வருஷம் நான் 2 வருஷம் எங்களுக்கு 2 துணை முதல்வர் கொடுங்கன்னு சொல்லி அழகாக நீங்கள் வரலாம். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இனி வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வருமானா பல ஊழல் முறைகேடுகளை செய்திருக்கிறது, பல வில்லங்கங்கள் இருக்கிறது, உள்கட்சி பிரச்சனை நிறைய இருக்குது. ஆனால் அம்மையார் சசிகலா அவர்களை நீங்கள் உள்ள கொண்டு வராமல் நீங்கள் வந்து திமுகவை எதிர்க்கணும்னு நினச்சா மீண்டும் உதயநிதி என்ன இன்ப நிதியை கூட முதலமைச்சராகி காட்டுவார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை. மக்கள் இளிச்சவாய மக்களானா கிடையாது. நீங்கள் மக்களை முட்டாளாக்குகிற வகையிலே பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்கிறது? அம்மையார் சசிகலா அவர்களை இந்த அளவுக்கு ஓரங்கட்டி வைத்திருக்கிறது, ஓபிஎஸ் ஓரங்கட்டி வச்சிருக்கிறது, டிடிவி வந்து அவர் தனி கட்சி வச்சிருக்காரு, எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான் பல விஷயங்கள் நம்ம செய்தி வெளியிட்டாங்க. கூட பாரதிய ஜனதா கட்சி ஒரு வேலையை செய்ய வேண்டும். அம்மையார் சசிகலா அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு வந்து ஒரு 12 சீட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம்,
தவறே கிடையாது. மீதி வந்து கூட்டணி கொடுத்துட்டு அதை எப்படி வழிமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அம்மையார் சசிகலா அவர்களுக்கு தெரியும். ஏனென்று சொன்னால் 30 ஆண்டு காலமாக அரசியல் அதிகாரத்துக்குள்ளே இருந்தவங்க. அதாவது பாப்பார கூட்டம், ஆரிய பாப்பார கூட்டம் இன்றைக்குத்தான் உணர்கிறது. என்ன உணர்கிறது? இந்த அளவுக்கு சதிகார வேலைகள் நடந்திருப்பதை பார்க்குமேனால் அம்மையார் சசிகலா அவர்கள் தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை இத்தனை ஆண்டு காலமாக காப்பாற்றியிருக்கிறார். இல்லைன்னா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னமே கொலை செஞ்சுருக்கோம். 2 முறை கொலை செஞ்சதில் ஒரு முறை வந்து லாரியை விட்டு விபத்து ஏற்படுத்தியிருக்கு. அதில் தான் இந்த கண்ணில் வந்து கண்ணாடி குத்தி ஒரு நரம்பு கட்டாகி 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கண்ணாடி போய் கர்ச்சிப்பாலை தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை உலகத்தில் யாருக்குமே வந்துடக்கூடாது. அப்படி ஒரு கொடுமையான நிலை அம்மையார் சசிகலா அவர்களுக்கு இருந்தது. ஆகையினாலே பாரதிய ஜனதா கட்சி இந்த விஷயத்தை அம்மையார் சசிகலா அவர்களோடு ஒரு ஒப்பந்தம் போட்டு இப்படி செய்தால் நிச்சயமாக அம்மையார் சசிகலா அவர்களுக்கு எப்படி அரசியல் செய்ய வேண்டும் என்று தெரியும். ஆனால் ஓ பன்னீர்செல்வம், டிடிவிகளுக்கெல்லாம் ஒரு முக்குளத்தோருங்கிற ஒரு அடையாளம் இருக்குது. இவங்களுக்கு பெரிய அளவுக்கு பிற சமுதாய ஓட்டு, தேவேந்திரர் ஓட்டு, பிற சமுதாய ஓட்டெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அடுத்து அம்மையார் சசிகலா அவர்கள் அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வரும்போது அவங்களுக்கு தேவேந்திர ஓட்டுலேருந்து, முஸ்லீம் ஓட்டுலேருந்து, கிறிஸ்தவ ஓட்டுலேருந்து எல்லா ஓட்டுகளும் கிடைக்கும். ஏன்னா பல சமுதாயங்களுக்கு நல்ல விஷயங்களை செய்திருக்கிறார். அதன் அடிப்படையில் நம்ம அம்மையார் சசிகலா அவர்களை உள்ளே கொண்டு வந்து அரசியல் பண்ணணும்னு நம்ம சொல்கிறோம். சரி, அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக இருந்தார், முதலமைச்சராக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து சூழ்நிலை காரணமாக தவழ்ந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரே, தவழ்ந்து உள்ளத்தில் இருப்பது ஒரு நாள் உண்மையை வாய் வழியாக வந்தே தீரும். காலில் தவழ்ந்து வந்து காலை பிடிச்சி பதவி வாங்கினாரே, அவரை முதலமைச்சராகி விட்டு போனாங்க. அந்த பதவியும் அவருக்கு கொடுக்கல. திரும்பி வரும்போது பதவியும் இல்லை, சமாதிக்குள்ளேயும் போகக்கூடாது, வீட்டுக்குள்ளேயும் போகக்கூடாது, பல்வேறு வேலைகள் செய்த இந்த எடப்பாடி பழனிசாமி இப்போ கட்சியை எப்படி நல்லபடியாக நடத்துகிறார், இந்த விஷயத்துக்குள்ளே நம்ம வருவோம். கட்சியை இப்போ எடப்பாடி பழனிசாமி மிகச்சரியாக நடத்துகிறாரா? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், அம்மையார் சசிகலா அவர்கள் அவங்க அதிகாரத்தில் இருக்கும்போது எம்எல்ஏக்கு நிற்கிறீ அப்பா 10 கோடி கொடுப்பா, 20 கோடி கொடுப்பான்லாம் கேட்குறதில்ல. அவங்களுடைய வகையராக்கள் அதே போல் வைத்தியலிங்கம் இருக்காருன்னா வைத்தியலிங்கம் எத்தனை பேர்த்துக்கிட்ட 5 கோடி 10 கோடின்னு பணம் வாங்கிட்டு சீட்டு கொடுத்துருக்காருன்னு சும்மா கொடுத்துருக்காரு. வைத்தியலிங்கம் என்ன யோக்கியமான அரசியல்வாதியா? என்ன டிடிவி தினகரன் யோக்கியமான அரசியல்வாதியா? ஓ பன்னீர்செல்வம் யோக்கியமான அரசியல்வாதியா? கேபி முனுசாமி யோக்கியமான அரசியல்வாதியா? எத்தனை பேர்த்துக்கிட்ட 2, 3 கோடி 5 கோடி பணம் வாங்கிட்டு நீங்கள் பதவி கொடுத்துருக்கீங்க? எத்தனை பேர்த்துக்கு பணம் வாங்கிட்டு எம்பி சீட்டு, எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்கீங்க? மன்னார்குடி வகைராவும் பயன்படுத்திக்கிட்டாங்க, அவங்க தவறு பண்ணியிருக்காங்க, மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இந்த எடப்பாடி பழனிசாமி இப்போ எம்பி சீட்டுக்கு 25 கோடி கொடுத்தா எவன் போட்டு போனால் எவன் கொடுப்பான்? அப்போ இந்த பணமெல்லாம் எங்கே போகுது? அமலாக்கத்துறை என்ன பண்ணுது? இடி ரைடு என்ன பண்ணுது? இப்படி பணம் கைமாற போகுது. 40 தொகுதிக்கும் 20 கோடின்னா எங்கே போகுது? குறைஞ்சபட்சம் ஒரு 30 தொகுதி எம்பி தொகுதினா 32 600 கோடி பணம் எங்கே போகுது? இது ரைடு விட்டு யார் பிடிக்கிறது? ஆக பணம் கேட்டு வற்புறுத்துறாரு எடப்பாடி பழனிசாமி. இது போதாதுன்னு இந்த கட்சியை இப்போ பல துண்டுகளாக்கி உருவாக்கியிருக்காரு. இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் சீனிவாசனோட நத்தம் விஸ்வநாதன் இணைஞ்சு அரசியல் பண்ணுறதில்ல. ஏன்னா எங்கள் எடப்பாடின்னு அவர் ரொம்ப துதி பாடுறதுனால நத்தம் விஸ்வநாதன் எடப்பாடி பழனிசாமி மேலே காண்டாயிட்டார். பொதுக்குழு கூட்டத்தில் வந்து அடுத்த முதலமைச்சர், வருங்கால பொதுச்செயலர், நிரந்தர பொதுச்செயலாளர்னு எடப்பாடி பழனிசாமியை நத்தம் விஸ்வநாதன் சொல்லவே இல்லை. அண்ணன் எடப்பாடி பழனிசாமிங்கிறதோட 4 வார்த்தை பேசிட்டு உட்காண்டார். அப்போ என்ன அர்த்தம்? உனக்கு வைக்கிறேன் பாடுற ஆப்பு எடப்பாடி, உனக்கு நான் தாண்டா வைப்பேன் ஆப்புன்னு நத்தம் விஸ்வநாதன் உள்ள மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதுதான் உண்மை. அடுத்ததாக அதே போல் கேபி முனுசாமியும் எடப்பாடி மேலே உள்ள வேறு மாதிரி கோபத்தில் இருக்கார். அதே போல் சிவி சண்முகமும் எடப்பாடி பழனிசாமி ஓரம் கட்டிடணும், இந்த ஆள் சரியில்லை, ரொம்ப ஓவராக பண்ணுறாரு, வேலுமணி வரட்டும் பொதுச்செயலாளராக, அந்த லெவலுக்கு வந்துட்டார், வேலுமணி வரட்டும். அதே போல் சிவி சண்முகமும் ஜெயக்குமாரும் அந்த நிலைமையில தான் இருக்காங்க. இப்போ ஜெயக்குமார் வேணால் கொஞ்சம் ஆஃப் ஆகிருக்கலாம், ஒரு பையனுக்கு சீட்டு கொடுக்குறாங்கன்னு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர்த்துக்கு வாரிசுக்கு சீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அப்பட்டமான மோசமான நிலை வந்து இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகவும் கெட்ட பேரை உண்டாக்கக்கூடிய நிலைமை. ஜெயக்குமாரோட மகன் ஜெயவர்த்தனுக்கு வந்து தென் சென்னையில் சீட்டு, கேபி முனுசாமியோட மகன் சதீஷுக்கு வந்து கிருஷ்ணகிரியில் சீட்டு, அன்பழகன் மகனுக்கு வந்து தர்மபுரியில் சீட்டு, நத்தம் விஸ்வநாதனுடைய மருமகன் திண்டுக்கல்ல சீட்டு, ராஜன் செல்லப்பாவுடைய மகனுக்கு வந்து ராஜ் சத்யன், இவங்களுக்கு வந்து மதுரையில் சீட்டு. எப்படி? அதாவது ஜெயக்குமார் எடப்பாடி பழனிசாமியை இங்கே பாரு கட்சியை விட்டு தூக்கிடுவேன், வேலுமணி தான் அடுத்து அப்படின்னு சொன்னதுனால ஜெயக்குமாரோட மகன் ஜெயவர்தனுக்கு சீட்டு. கேபி முனுசாமி அவர் என்ன பண்ணுறாரு, எடப்பாடி நீ பொதுச்செயலாளராக இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொன்னதுனால கேபி முனுசாமியோட மகனுக்கு சதீஷுங்கிறவருக்கு கிருஷ்ணகிரியில் சீட்டு. அதே போல் அன்பழகன், நான் மறுபடியும் வந்து அம்மையார் சசிகலா போய் பார்க்க போயிடுவேன், பாஜகவில் போய் சரண்டர் ஆயிரம், உண்மையை புறம் சொல்லிடணுன்னே அன்பழகனோட மகனுக்கு தர்மபுரியில் சந்திரமோகனுக்கு சீட்டு. நத்தம் விஸ்வநாதன் அவரும் வந்து நீ என் மாவட்டத்துக்குள்ளே ஒரு
ஒரு டம்மி பீஸை சீனிவாசன் நீ அரசியல்வாதியாக உருவாக்குறீரா, மாநில பொருளாளரை போட்டிருக்கியா, அரசியலே காலி பண்ண பாருன்னு அவர் மிரட்டினதுனால உடனே என்ன பண்ணாங்க, நத்தம் விஸ்வனோட மருமகன் கண்ணனுக்கு வந்து திண்டுக்கல் எம்பி தொகுதியில் சீட்டு. அதே போல் ராஜன் செல்லப்பாவும் கைமாற போகிறாரு அப்படின்னு பாஜக போக போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியும் அவர் சில தவறான தகவல் அப்படின்றதுனால அவரோட பையனுக்கு சீட்டு. அப்போ இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாரிசு அரசியலுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது. அதுபோக சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் இளங்கோவன் என்பவர் இந்த கட்சியை அழித்து வருகிற லெவலில் பணம் கொடுத்தா மாவட்ட செயலாளர், பொம்பளை விஷயத்தில் மாவட்ட செயலர், இப்படி மோசமான நிலைமையாக கிட்டத்தட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு 4 வகையாக 4 துண்டாகி இருக்குது. ஏற்கனவே ஓபிஎஸ், அம்மையார் சசிகலா இப்படி இருந்தாலும் கூட இப்போவே 3 துண்டாக இருக்குது. இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அளவுக்கு இழிவான நிலைமையில் போயிட்டு இருக்கும்போது இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளே எப்படியாவது நம்ம கூட்டணி வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணணும்னு பாஜக நினைப்பது மிகவும் அபத்தமானது, ஆபத்தானது. அது ஒருபோதும் நடக்காது. நீங்கள் வந்து ஒரு ஆளுமையாக இருக்கக்கூடிய அம்மையார் சசிகலா அவர்களை இணைத்து கொண்டு ஒரு அரசியல் பண்ணால் நல்லாயிருக்கும். எடப்பாடி பழனிசாமி சரியான அரசியலை பண்ணுவாரான்னா அதுக்கான வாய்ப்புகளும் மிக குறைவாக இருக்குது. வேலுமணி தான் இங்கே அரசியலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிங் மேக்கராக இருக்குது. மற்றவங்க வந்து எடப்பாடி பழனிசாமியோ கேபி முனுசாமியோ மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க, வேலுமணியே அடுத்து நம்ம கொண்டு வந்துடலாம், வேலுமணி வந்து ஓபிஎஸ், அம்மையார் சசிகலா எல்லாத்தையும் இணைஞ்சு சிறப்பான அரசியல் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடில் இருக்காங்க. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் திராவிட முன்னேற்ற கழகம் உரிய நடவடிக்கை எடுத்தால் நிச்சயமாக வேலுமணி, அம்மையார் சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் இவங்கெல்லாம் ஒன்றா இணைந்து அரசியல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மீண்டும் வந்து அதிமுக, பாஜக, தேமுதிக, பாமக எல்லாம் இணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை 40 தொகுதியிலையும் வீழ்த்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்படி நடந்தால் அப்படின்னு பரவலாக ஊர் முழுக்க பேசப்படுகிறது. உண்மை செய்தியை ஊருக்கு உலகுக்கு நம்ம அம்பலப்படுத்தி விட்டோம். நமது லகரம் என்ற சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆல் பெல் பட்டனை அழுத்தி வழக்கம் போல் ஆதரவு கொடுங்கள். நன்றி, வணக்கம்.